ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செம்பட்டை முடியை எப்படி கருமையாக மாற்றுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடி கருகருன்னு மாறும். வாங்க, இந்த மூலிகையை வச்சு தான் நம்ம முடியை கருமையாக ஆக்க போகிறோம். இது என்ன மூலிகைன்னு பார்க்கலாம். இது வந்து நாட்டு கரிசலாங்கண்ணி. நாட்டு கரிசலாங்கண்ணியில் வெள்ளைப்பூ இருக்கும். இது மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் இருக்குது. அதை விட இது ரொம்ப சிறந்த மருத்துவ குணம் உடையது. இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தோட்டத்துக்கு போய் நான் என்னோடய தோட்டத்தில் மூலிகை செடியெல்லாம் வளர்த்துருக்கிறதுல கரிசலாங்கண்ணியும் வளர்த்துருக்கேன். பாருங்கள், நம்ம கரிசலாங்கண்ணி பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை நம்ம அரைச்சோன்னா அப்படியே ஒரு கறி மாதிரி ஒரு கருப்பு, நல்ல டார்க் கருப்பு கலரில் உங்களுக்கு அது கிடைக்கும். அதை எடுத்து நம்ம முடியோட வேர்க்காலில் எல்லாம் நல்லா தேய்ச்சி மசாஜ் கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குளித்தோன்னா நமக்கு இது நாளடைவில் செய்ய நல்ல முடி கருமையாக மாறிடும், நல்லா அடர்த்தியாகவும் வளரும். இந்த செடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கரிசலாங்கண்ணினா வேறு ஒன்றும் இல்லைங்க, பிரிங்கராஜ்னு சொல்கிறாங்கல்ல. நம்ம தைலம், கூந்தல் தைலம் தயாரிக்கிறது, இந்த மூலிகையிலெல்லாம் முடி சம்மந்தப்பட்ட எல்லா மூலிகையிலையும் இதை சொல்லுவாங்க. அதுதான் இது. இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். நான் வெறும் கரிசலாங்கண்ணி இலை மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கேன். வேறு இது கூட எதுவுமே சேர்க்கலை. எவ்வளோ ஒரு கருமையான கலரில் இருக்குது பாருங்கள். இதை நம்ம முடியோட வேர்க்காலில் நல்லா தேய்ச்சிட்டு முடிக்கு மேலேயும் நல்லா நுனி வரைய முடியில் தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் அப்படியே வச்சுக்கலாம். அரை மணி நேரம் அப்படியே வச்சுக்கிறதுனால நம்ம முடியோட மேல் பக்கம், முடியோட வேர்க்கால் எல்லாம் நல்லா இந்த கரிசலாங்கண்ணியோட சாறு ஊறிடும். அரை மணி நேரம் கழிச்சு நல்லா தலைக்கு குளிச்சிடலாம். இந்த கரிசலாங்கண்ணி பேஸ்ட்டை தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடியில் எண்ணெய் பிசுப்பெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா முடியில் இந்த சாறு ஊறாது. அதனால் நாளே ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் இதை தேய்க்கணும். இதை போல் வாரத்துக்கு 2 முறை இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடி பளபளப்பாகவும் கருமையாகவும் மாறிடும். இந்த கரிசலாங்கண்ணி உங்களுக்கு இலையாக கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் பவுடராக கிடைக்கும். அதை வாங்கி கூட நீங்கள் ஊற வச்சு இதை மாதிரி யூஸ் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு நாள் 2 நாளில் தீர்வு கிடைக்காது. 1 மாதமாவது தொடர்ந்து யூஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருந்துச்சுன்னா மறக்காமல் அன்பரசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.